தந்தையா தெய்வமா? கல்வி செல்வம் இந்த உலகில் உள்ள அனைத்திலும் சிறந்த செல்வம். எல்லாவற்றிலும் சிறந்த செல்வம். இல்லை இல்லை, வீரம் தான் அனைத்திலும் சிறந்தது. கல்வி கற்றவன் யாருக்கும் தலைவணங்காமல் தன் மானத்துடன் வாழ்வன். எனவே கல்வியே சிறந்தது. விவாதமே தேவையில்லை. கல்விதான் உயர்ந்தது. கல்விதான் செல்வம் தான் வீரம் தான். நாராயண நாராயண தேவியரே வணக்கம். ஆஹா, கலைமகள் திருமகள் மலைமகள் 3 பேரும் செய்து ஒற்றுமையா இருப்பது கண்கொள்ள காட்சியா இருக்கிறது. என்ன நாரதா, கேலியா செய்கிறாய்? வா இங்கே. வந்தேன் வந்தேன், உள்ளதை சொல். உலகில் உயர்ந்தது கல்வியா செல்வமா வீரமா? ஐயையோ, இது என்ன சோதனை? வீட்டுக்கு அதிபதி விவேகானந்தவர் சொல்லி செல்வி கல்வி கரசி சகலமும் அந்த தங்களுக்கு நானா சொல்வது? பாதகமே இல்லை. யாவரும் அதிர்ச்சியா ஒரே ஒரு முறை சொல். ஒரே ஒரு முறை சொல். கல்வி செல்வம் வீரம். அப்படி சொல் நாரதா. நீ நல்லவன். லட்சுமி புரிந்ததா? சக்தி போதுமா? நாரதே, நாரதா, தேவி வாய்ப்படி. தேவி வாய்ப்படி. வந்தேன். உண்மை சொல். உணராதே. அவர்கள் இருக்கிறார்கள் என்று பயப்பட வேண்டாம். நிதானமாக சிந்தித்தபின் தீர்க்கமாக பதில் சொல். உலகில் சிறந்தது கல்வியா? உண்மையாக சொன்னார். செல்வத்தின் சிறப்பை இருவரும் கேட்டு புரிந்து கொண்டீர்களா? நாரதா வாய்ப்படி. வந்தேன். நாரதா, பொய் பேசாதே, உண்மை பேசு. நிதானம். தவறின் நேர்குமாரை பதில் சொல்லி மேலும் எனக்கு ஆசைகள் உண்டாகிவிட்டது. கல்வி செல்வம் இவைகள் தானே சிறந்தது. என்ன மடையன் சொன்னது? வீரம் தான் சிறந்தது. வீரத்திற்கு நிகர் ஏது? படிக்காத படிப்புள்ளவன் பலமுள்ளவனை எதிரே கண்டால் பதுங்கி பதுங்கி வழங்கி வழங்கி வழிவிடுவார்கள். அணு அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டார்கள் என்று பழமொழி இவர்களாலே வந்தது. ஆஹா, மிக்க மகிழ்ச்சி. அழகாய் வீரத்திற்கு விளக்கம் சொன்ன கேட்டீர்களா? இருவரும் முடிவு வேறுமே வென்றது. ஐயோ தாயே, என்னை விட்டு விடுங்கள். எல்லாருக்கும் என்னால் நல்லவனாக இருக்க முடியாது. வேண்டுமானால் உங்களை பூமிக்கு அழைத்து செல்கிறேன். அங்கே நடக்கதை செல்வம் கல்வி செல்வம் வீரம் இவையில் எது சிறந்தது என்று நீங்களே முடிவித்துக் கொள்ளுங்கள். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். கணக்கு பிள்ளை, முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்ன? முதல்ல இவங்க பேர் என்னன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு கேளுங்க. இது எனக்கு தெரியாதா? நீ வா, உன் பேர் என்ன? என்ன படிச்சிருக்க? படிச்சிருக்கேன். BA 2 எழுத்து தான் இருக்கா? படிப்பு கம்மியா இருக்கா? நீ போ. தம்பி நீ வா, என்ன படிச்சிருக்க? MA படிச்சிருக்கேன். MA 2 எழுத்து தான் இருக்கா? படிப்பு உனக்கும் கம்மியா தான் இருக்கா? நீ அந்த பக்கம் போ. நீ என்ன படிச்சிருக்க? உன்னோட பேர் என்ன? என் பெயர் பொன்னன். என்ன படிச்சிருக்க? MSc-யா? கணக்கு பிள்ளை. MSc-னா என்ன? நான் அப்புறமாக சொல்கிறேன், நீங்க இவனே கேளுங்க. MSc-னா என்ன? மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். என்ன கணக்கு பிள்ளை ஏதோ லைசன்ஸ் சொல்றான்? ஐயா, விட்டு விடாதீர்கள், அவனே துழுவி கேளுங்கள். அதெல்லாம் இருக்கட்டும். 14 படிச்சிருக்கியா இல்லையா? என்ன 14 படிக்காம எப்படி சார்? கூட பேசாத. 14 படிச்சிருக்கியா இல்லையா? படிச்சிருக்கேன் சார். அப்புறம் 12வது ஒரு வருஷம். 11 1 12. அப்புறம் BSc 3 வருஷம். 12 3
எம்எஸ்சி 2 வருஷம். 14 2 18. என்ன 18 வரையும் படிச்சேன் முதலே சொல்ல வேண்டியதானே. ஏய் கணக்கு பிள்ளை இது கூட ஒழுங்கா சொல்ல தெரியல. இவனை எப்படி வேலைக்கு வச்சுக்கிறது? படிச்சா மட்டும் பத்தாது, கொஞ்சம் அறிவும் வேண்டும். என்னது? அவங்களே சொன்னேன், அதுதானே பார்த்தேன். டேய் அவன்கிட்ட என்ன வேலை இருக்குது அதெல்லாம் கட்டுக்குறா. கத்துனா கத்தியால குத்திடுவேன். ஐயா என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். கழுத்துல இருக்கிறது கையில இருக்கிறது குடுடா. ஐயோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானே. தேவியரை பார்த்தீர்களா? இந்த ஜமீன்தாரிடம் செல்வம் நிறைய இருந்தது, ஆனால் கல்வியோ வீரமோ இல்லை. இதனால் என்ன பயன்? ஒருவனிடம் கல்வியும் இருந்தால்தான் ஒருவனிடம் முழு மனிதன் ஆகிறான்.